எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தரமானது. அதுலதான் கலப்படம் நடந்திருக்கு. சார் அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அப்படி சொல்ல முடியாது மேடம். உங்க கம்பெனி பேர்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சார் குழந்தைங்க சாப்பிடுற சாக்லேட்ல நாங்க ஏன் சார் கலப்படம் பண்ண போறோம்? எங்க தலையில நாங்களே மண்ணாளி போட்டுப்போமா? என்னமோ சார், என் அட்வொகேட் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். ஐ திங்க் ஹி வில் டீல் தி இஷ்யூ. அதுக்கு முன்னாடி உங்க ஃபேக்டரியை நாங்க சோதனை போடணும். அதுக்கு ஆர்டர் இஷ்யூ ஆயிருக்கு. உங்களோட கோஆபரேஷன் எங்களுக்கு வேணும். நிச்சயமா சார். எனக்கு வேற ஏதாவது சாய்ஸஸ் இருக்கா? நல்ல வேளை குழந்தைங்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தவிர உயிர் சேதம் எதுவும் இல்ல. அதனால நீங்க தப்பிச்சீங்க. இல்லனா உங்க கம்பெனிக்கு சீல் வச்சிருப்போம். சார் இது பாருங்க, நாங்க இந்த கம்பெனியை பல வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஃபேக்டரி அவார்ட், தி மோஸ்ட் அடோரபிள் கன்சூமர் ப்ராடக்ட் அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அரசாங்க தர சான்றிதழ் படி தான் நாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்றோம். எங்க மடியில கனம் இருந்தா தானே சார் நாங்க வழியில பயப்படணும். வி ஆர் கிளீன் சார். அதனாலதான் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்காம லைட்டா ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஃபேக்டரியில ஏதாவது குளறுபடி இருந்தா உடனடியா மூடி சீல் வச்சிருவோம். சார் அந்த மாதிரியெல்லாம் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஷாம், முதல்ல உங்க ஃபேக்டரி செக்அப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். என்ன ஷாம், என்ன நடக்குது? ஏதோ கலப்படாதுன்னு சொல்றாங்க. யார் பண்ணிருப்பா? யாருக்கு தெரியும்? திடீர்னு கம்பெனிக்கு சீல் வச்சிருவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்களே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன ஷாம் நீங்களே இப்படி பேசுறீங்க? போட்டி கம்பெனிகள் சதி செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேடம். ஒருவேளை ஃபேக்டரியில ஏதாவது குளறுபடி நடந்திருந்தா கம்பெனிக்கு சீல் வச்சிருவாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. ஷாம் என்ன பயமுறுத்துறீங்க? நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. ஃபேக்டரியில் எதுவும் கலப்படம் நடந்திருக்க கூடாதுன்னு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிங்க. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கலப்படம் பண்ணுறது மிகப்பெரிய அஃபென்ஸ். நான் வரேன். கொஞ்ச நேரம் பயந்து செத்து கடை, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2 நாள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். என்னடி இது, பையனும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து வராங்க. இதுக்கு தான் நாம ஆசைப்பட்டோம். வா போலாம், வா போய் என்னன்னு கேட்கலாம். ராத்திரி கத்துனதோட பிரதிபலனா இருக்குமோ? இருக்கும். என்னாச்சு? அப்புறம் சொல்றேன். ஆடி என்னன்னு விசாரிப்போம். உட்காருமா, உட்காரு உட்காரு. புள்ளத்தாச்சி பொண்ணு இல்ல? டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என்னையும் கேக்குறீங்க? உங்க புள்ள கிட்ட கேளுங்க. ஏண்டா மருமக சாப்பிட்ற மாத்திரை எடுத்து பல்லாங்குழி விளையாண்டுருக்க? யோ, ஏதாவது தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாம அமைதியாரு. நான் என்ன பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேனா? இது காலையில் சாப்பிட வேண்டிய மாத்திரை, இது மதியம், இது நைட்டு, இது பிஃபோர் ஃபுட்டு, இது ஆஃப்டர். ஓ சரி சரி. டாக்டர் குழந்தைய பத்தி என்னப்பா சொன்னாங்க? குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு. இவளும் நல்லா தான் இருக்கா. நீ நல்லா கொழு கொழுன்னு குத்துக்கல் மாதிரி இருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதா நிக்குதே இந்த புள்ளிமானு, இது என்னடானா வீட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல நல்லா இல்லாத ஒரே ஆள் நான் தான். அப்புறம் மீதியும் சொல்லுங்க. போதும் போதும். இனிமே செக்கப்க்கு வரும்போது நான் என் புருஷனோட தான் வரணும், மாமனார் மாமியாரோட எல்லாம் வரக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இவரும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. உங்க அப்பா அம்மாவும் வர முடியாதா? அப்ப இவன் தான் வரணுமா? ஏ இரு, என்னத்தை சாதிச்சிட்ட பண்ணி? அவனு சாதிக்கலையா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு சவுண்டு? இவ சாதிச்சிட்டாலே. குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். இவரு நீ ஓவரா சீன் போடாத. ஒழுங்கு அந்த மாத்திரலாம் டயத்துக்கு சாப்பிடு. எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்தியாமா,
போடா போ, இப்பதான் தலைவலி ஸ்டார்டிங்கு, இன்னும் போக போக பாரு. ஏம்மா நீ ரொம்ப கெட்டிக்காரிம்மா. அவன் ஆபீஸ்க்கே போய் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டியே. சூப்பர்மா. அத்தை, உங்க யாருக்குமே என்னோட சுயரூபம் தெரியாது. காலேஜ்ல பசங்களே என்னை பார்த்து பயப்படுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடங்கி ஒடுங்கி நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் புது தீபாவா மாறி இத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு பேசாம இருந்தேன். செல்வாவுக்கு எங்க அக்கா சந்தியா கிடைக்காம போயிட்டாளே, பாவம் செல்வா. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா சந்தியா வெங்கடேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, செல்வாக்கு டைவர்ஸ் தரலான்னு முடிவு பண்ணேன். ஆனா என் வாழ்க்கையே மாறிடுச்சு. என் வயித்துல குழந்தை உண்டாச்சு. செல்வா இது அவரோட குழந்தை இல்லைன்னு பிடிவாதமா சொன்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல. அன்னைக்குதான் நடுல வந்த தீபா நடுலயே போயிட்டா. நான் பழைய தீபாவா மாறிட்டேன். அத்தை. அம்மா சொல்லு மாமா. சொல்லுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. அட நீ ஏமா கவலைப்படுற? உனக்கு இந்த வீட்டுல ஒரு தொண்டை ஒரு ரசிகன் இருக்கான், அதுதான் நல்ல சிவம். சரிம்மா, ஏதோ நல்லது நடந்தா சரி. ஆமா, வயித்துல சூடு கிளம்பிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட போனியே, இப்ப சூடு குறைஞ்சிருச்சாமா? சூடும் இல்ல குளிர்ச்சியும் இல்ல அத்தை. என் புருஷனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக எனக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. சும்மா செக்கப்க்கு கூட துணைக்கு வாங்கினா அவர் வரமாட்டாரு. அதனாலதான் இப்படி ஒரு டிராமா பண்ண. ஏங்க, என் மருமக சாமர்த்தியத்தை பாத்தீங்களா? ஆபீஸ்க்கே போய் அவனை கூட்டிட்டு போயிருக்கா பாத்தீங்களா? ஆமாண்டி. இது மட்டும் இல்ல, அவளை இன்னும் நிறைய ட்ராமா போட சொல்லி அவளை கூட இருந்து நானும் ஹெல்ப் பண்ண போறேன். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். வா வாங்க. வாடி. சந்தியா எதுக்கு ஃபோன் பண்றா? ஏய் ஏய், போன கூட என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் என் போன்லாம் தொட சொன்னது? ஓ, இங்க பாரு, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை கிராஸ் பண்ணினா அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இளவரசி, என்ன இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல அபி. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. மும்பையில் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டை சாப்பிட்ட குழந்தைங்க உடல்நல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அபி. அட கடவுளே, என்னடி? யாரோ கன்சூமர் கோர்ட்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக் பண்ண வராங்க. இவ்வளவு சீரியஸாவா இருக்கு இந்த பிரச்சனை? நாளைக்கு ஃபேக்டரியை செக் பண்ணும்போது நம்ம பக்கம் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஃபேக்டரியை மூடி சீல் வச்சிருவாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ இளவரசி, எதுக்கும் எல்லாத்துக்கும் நீ தயாரா இரு. ராஜலட்சுமி பத்திரமணி பாத்துக்கோ. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதடி. நாம தெய்வத்துக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நடக்கிறவங்க. நம்ம கிட்ட கெட்டது பக்கத்துல வரது கூட பயப்படும். இப்படி சொல்லி சொல்லியே என்னை பிரெயின் வாஷ் பண்ணித்தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேன். இதுக்கேண்டி ஏன் மேல பாயிர? பாயாம அவர் ஜெயில இருந்து வந்ததுமே நான் பாட்டுக்கு என் புருஷனையும் என் குழந்தையும் ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் பொழைச்சிருப்பேன். இந்நேரம் என் புருஷனாவது எனக்கு மிஞ்சிருப்பாரு. மகா கம்பெனிக்கு வேலைக்கு போ, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அவ உன் புருஷனை காப்பாத்துனா உனக்கு நன்றி இல்லையா, விசுவாசம் இல்லையான்னு என்னை பார்த்து கேட்ட. சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆமா, ரொம்ப தான் ஒத்துக்கிட்டேன். என்னவோ நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற மாதிரி தான். உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்தது, அதனால ஒத்துக்கிட்ட, அவ்வளவுதான். நீ மகா கம்பெனிக்கு போனதுனால எனக்கு என்ன லாபம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இவ்ளோ வசதியான வீட்டுல நீ இருக்கல. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் நடுத்தருவில் நிக்கலையே, கௌரவமான வீட்டுல தானே இருந்தேன். மகா கிட்ட வந்ததுனால உனக்கு கார் வந்துச்சு, பங்களா வந்துச்சு, சொத்து வந்துச்சு, எம்டி பதவி வந்துச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? இத பாரு,
அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு எனக்கு லிஸ்ட் போடாத. எது வந்தாலும் எனக்கு என் புருஷன் போயிட்டாரு. அந்த நஷ்டத்துக்கு முன்னாடி எந்த லாபமும் நிக்க முடியாது. இப்ப பாரு, நான் ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டேன். யாரால? யாராலன்னு கேட்டீனா என்னாலயா? வேணும்னா ஒண்ணு செய், நான் தான் உன் கம்பெனிக்குள்ள வந்து எல்லாத்துலயும் கலப்படம் பண்ணேன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்பு. ஆ, பெரிய தியாகி இவங்க. அந்த பாவத்தை நான் ஏன் பண்ணணும்? அப்ப யாராலன்னு என்ன பார்த்து ஏன் கேட்ட? ஏய், இப்போ உனக்கு என்ன தண்ணி பிரச்சனை? ஆ? உன் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்றல, அதான் இப்ப எனக்கு பிரச்சனை. அம்மா தாயே, இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காது. விடிஞ்சா நல்லது தானே. ஏய், வார்த்தைக்கு வார்த்தை பேசி பேசி என்ன ஏன் டென்ஷன் ஆகுற? அது ஒண்ணுதான் நான் உருப்படியா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கும் ஆப்பு வைக்கிறியா? நீ சொல்றதுக்கெல்லாம் எஸ் மேடம்னு சொல்லாம போட நான் ஒன்னும் ஆபீஸ் ஸ்டாஃப் இல்ல. கொஞ்ச நேரம் பேசாம ரவி, ப்ளீஸ். நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, நீ வேற என்ன இன்னும் டென்ஷன் படுத்தாது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வர வர எனக்கு எதுவுமே பிடிக்கல. பேசாம எனக்கு இந்த கம்பெனியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடணும் போல இருக்கு. இங்க பார், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க இளவரசி. ஆபீசர்ஸ்ங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரட்டும், உன் ஃபேக்டரியை போய் செக் பண்ணட்டும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். நீ தான் கலப்படம் பண்ணேன்னு நீயே சொன்னாலும் அங்க யாரும் அதை நம்ப போறதில்ல. ஆபீசர்ஸ்ங்க போய் கண்டுபிடிச்சு யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் நாம தண்டிப்போம். நீயே பயந்து செத்துக்கிட்டு இருக்க. இல்லடி, பொறுப்பு அதிகமா வரும்போது பயம் வர்றது சகஜம் தானே. அந்த பயத்துல நான் எங்க தப்பான முடிவு எடுத்துருவேனோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அபி. அதனாலதான் உன்கிட்ட நான் சில சமயம் ரொம்ப கோவமா நடந்துக்கிறேன். அது எனக்கு புரியுது இளவரசி. அதனாலதான் நான் உன்கிட்ட பேசும்போது நான் என்னோட சூடு சொரணை எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு மரக்கட்ட மாதிரி இருக்கேன். பாவம், நீ மட்டும் உன் கோவத்தை யார்கிட்ட போய் காட்டுவ? தேங்க்ஸ் டி. அபி, சில சமயம் கோபத்துல ஆத்திரத்துல இந்த வீட்டை விட்டு போடின்னு கூட உன்னை சொல்லிடுவேன். தயவு செஞ்சு போயிடாதடி. அப்படிலாம் நிச்சயம் போக மாட்டேன். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டடி நான் உனக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் நான் கடைக்கு போகும்போது பை மிஸ்டேக் என்னோட நிழலை உன்கிட்ட விட்டுட்டு உன்னோட நிழலை ஏன் கூட நான் கூட்டிட்டு போயிட்டேன்னா பாத்துக்கோ. ஏன்? என்னது? அந்த அளவுக்கு நம்மளோட நிழலே சில சமயம் நம்மளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் திக்கா இருக்குன்னு சொல்ல வரேன். என்னடி இருக்கிற டென்ஷனுக்கு இருந்தாலும் தேங்க்ஸ். பசி பசி பசி. அப்ப சாப்பிடாத. ஏன்? பசிக்கும் போது சாப்பிட்டா பசி அடங்கிரும்டா. பசி எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும். சிங்கம் பசிக்கும் போதுதான் வேட்டையே ஆடும். பசி அடங்கிட்டா படுத்துரும். ஏய், சும்மா இருடா. அவனே ஒரு இட்லி 2 இட்லின்னு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு நீ சாப்பிடுப்பா. போதுமா மாமா? போட்டி கம்பெனிக்காரங்க போலீஸருக்கு கலந்ததுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இளவரசிக்கு இப்போ ஒரே பிரச்சனை. வெரி குட். ஏன் ஒரே இடத்துல மட்டும் சரக்க மாத்தினீங்க? அதான் அவளுக்கு ஒரே பிரச்சனை. பல இடத்துல சரக்க மாத்திருந்தா பிரச்சனைகள் பல இடத்துல வந்திருக்கும்ல. மாமா, இது ட்ரையல் வெர்ஷன் தானே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஜமாயிச்சிருவோம். அப்பா, பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள இளவரசிக்கிட்ட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிரு. இப்பவே ஆரம்பிச்சின்னாதான் அவ மனச கலைச்சு கரைச்சு அவளை உன் பக்கம் கொண்டு வர முடியும். கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது ஒன்ன தாண்ட அவ முடிவு பண்ணணும். அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணுப்பா. அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அவ டப்பு டப்புன்னு மூடு மாறுறா. சில சமயம் என்னையே ஏன் காணாம போயிருங்கன்னு கேட்கறா. சில சமயம் கெட் அவுட்னு சொல்றா. இந்த லட்சணத்துல இப்போ ஆபீஸ்ல சுத்தி வர ஜாயின் பண்ணிருக்கா. டே, இளவரசி கிட்ட விஷயத்தை டைரக்டா ஆரம்பிச்சிடாத. அவளுக்கு நெருக்கமான ஆளுங்கிட்ட இருந்து ஆரம்பி. அவளுக்கு நெருக்கமான ஆளுன்னா அபிதான். அப்ப அவ தள்ள கை வீடா? ஐயோ, ஏற்கனவே அந்த அபி ஓவரா பேசுவா. அவ மூச்சுட்டு இருக்கும்போது பேசுறத விட தூங்கிட்டு இருக்கும்போது அதிகமா பேசுவான்னு ஆபீஸ்ல பேசுறாங்க. அவளுக்கு சாவே இல்லை மாமா. அவகிட்ட இருந்தா போன். ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க அபி. ஹலோ ஷியாம் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி சாப்பிட்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஃப்ரீயா இருக்கேன், சொல்லுங்க.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வர முடியுமா? முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வர சொல்றீங்கன்னா அப்போ இளவரசி? இல்ல, இளவரசி ஆபீஸ் போயிட்டா. நீங்க வாங்க. சரி, half அன் ஹவர்ல வந்துடுறேன். தேங்க்யூ. என்னடா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு அபி கூப்பிடுறா. இதுதான் இளவரசி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு சரியான நேரம் ஷாம். பார்க்கறேன். என்னடா? என்னப்பா சாப்பிடாம போற? வேணா, பசி அடங்கக்கூடாது. சொன்னீங்கல்ல, வரேன். நீ சாப்பிடு போ. என்ன லீலா, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? இன்னைக்கு லஞ்ச் இல்ல, சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வாங்க. நீ? நான் வீட்ல தான் இருக்க போறேன். ஏன் வேலைக்கு போலியா? அங்க போனாலும் வேலையே இல்லையே. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து உட்காந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் எனக்கு நானே லீவ் கொடுத்துட்டேன். கொடுத்து வச்சவ. சரி, என் கூட ஜெராக்ஸ் கிடைக்காது வரையா? இல்லைங்க, நான் வரல. ஹலோ லீலா, எப்படி இருக்க? ஏய், யார் ஃபோன்ல? அவன்தாங்க. ஹலோ கிருஷ்ணா, நீ எப்படி இருக்க? உன் பொண்டாட்டி லீலா எப்படி இருக்கா? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் எப்படி இருக்காரு? நாங்கள் அங்கே போனது உனக்கு எப்படி தெரியும்? தப்பு பண்ணிட்டியே கிருஷ்ணா, தப்பு பண்ணிட்டியே. நான் உன் நல்லதுக்காக, உன் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் குழந்தை ஆபத்துல இருக்கு, சுந்தரமூர்த்தி உன் குழந்தைய கொன்னுடுவான், உன் குழந்தைய காப்பாத்திக்கணும் உனக்கு எச்சரிக்கை பண்ண. ஆனா நீ என்னமோ உன் குழந்தைய நான் கடத்தி வச்சுட்டு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு உன்னை மிரட்டின மாதிரி இல்ல நீ பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அப்படி ஒண்ணு நான் செய்யலையே. டேய், நீ யாரு? எங்கிருந்து பேசுற? எதுக்காக இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற? உன் போன் கண்காணிக்கப்படுதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் கொடுக்குற கடைசி எச்சரிக்கை, உன் குழந்தைய காப்பாத்திக்க. இல்ல இப்பவே உன் குழந்தையோட போட்டோவை ஆள்ல மாட்டி மாலை போட்டு ஊதுபத்தி ஏத்து. இங்க பாரு, நீ லிமிட்டை தாண்டிட்ட. போலீஸ்க்கு போயிட்ட, நண்பனை எதிரி ஆக்கிட்ட. உன் குழந்தை தர்ஷினி சாகிறது நிச்சயம், பணமா வரப்போறது நிச்சயம். அன்னைக்கு நீ அழுவடா, அப்ப நீ என்ன நினைச்சுப்படா முட்டாள். என்னங்க, என்னாச்சு? என்ன சொன்ன அவன்? யாருங்க அவன்? என்னங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு? அவ உயிரோட இருக்காளா இல்லையா? சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சும்மா இருக்கீங்க? ஹலோ ஹலோ, என்னாச்சு கிருஷ்ணா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? லீலா, நம்ம சண்முகத்துக்கிட்ட போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபோனை போலீஸ் டேப் பண்ணியிருக்கிறது, வர்ற கால்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருங்க அவன்? தெரியல. ஆனால் ஒன்றும் லீலா, நம்ம குழந்தையோட உயிர் ஆபத்தில் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? வாங்க, நம்ம சண்முக மாமாவை பார்க்க போலாம். வேணாம், அதான் அங்கே போனால் அவனுக்கு தெரிஞ்சிருதே. அவன் பேச்சு மீறி போனால் அது நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்தில் போய் முடியும். இப்ப என்னதாங்க பண்றது? நீங்க ஆம்பளை தானே, என் குழந்தை உயிரை காப்பாற்ற மாட்டீங்களா? என்னடி பண்ண சொல்ற? யார் எங்கிருந்து பேசுறான்னு ஒண்ணுமே தெரியலையே. எந்த விவரமும் தெரியாம அவனை எங்க போய் தேட சொல்ற? என்னால என்ன பண்ண முடியும்? அவனோட குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேங்க. எங்க கேட்ட? ஆமாங்க, நான் இப்ப போன்ல பேசின குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், நிச்சயமா கேட்டிருக்கேன். அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு உள்ளுணர்வு தோணுதுங்க. அப்போ யோசிச்சு பாரு, நல்ல யோசி, யார் என்னன்னு தெரியும். எங்க கேட்ட அந்த குரலை? யோசி லீலா. ஐயோ, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஆனா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கீங்க. லீலா, இதை பார், உனக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. ரீசெண்டாக எங்கே போனால் யாராவது கிட்ட பேசினான்னு யோசிச்சு பாரு, உன்னால் முடியும். ரீசெண்டாக தானே அந்த குரலை கேட்டேன்னு சொன்னேன். யார் அவன்? நல்ல யோசி லீலா. நம்ம குழந்தையோட உயிர் ஆபத்தில் இருக்கு, உன்னால தான் காப்பாற்ற முடியுங்கிற நினைப்ப மனசில் வச்சுட்டு யோசி.
ஞாபகத்துக்கு வரும். உன்னால முடியும். லீலா, நல்ல யோசி. ஞாபகத்துக்கு வரும் லீலா. யோசி, நல்ல யோசி. வாங்க சார். என்ன விஷயம்? இளவரசி பத்தி தான். அவ ஒரு ஸ்டடி மைண்ட்லே இல்ல சார். ஆஃபீஸ் பிரச்சனை அவளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அடிக்கடி கம்பெனி பொறுப்பை தூக்கி வச்சுட்டு என் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிட போறேன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. என்ன சார் சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, ஏதோ சீரியஸான விஷயம் பேச போறீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் நீங்க சொன்னது சீரியஸா இல்லையா? அதான் கேஷுவலா சிரிச்சிட்டேன். ஹலோ, என்னங்க இது? ஒரு கம்பெனி எம்டி அந்த கம்பெனியை ஊத்தி மூடிட்டு போறேன்னு சொல்றாங்க. இதை விட வேற என்ன மேட்டர் சீரியஸா இருக்க முடியும்? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார். அபி, பிரச்சனைன்னு வந்தா அதை எப்படி ஜெயிக்கணும்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேகமாக ஒன்றா ஓட்ட பந்தயத்தில் வேணா ஜெயிக்கலாம், ஆனால் பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. ஐயா சாமி, தத்துவம்லாம் என்கிட்டே அதிகமா இருக்கு. நீங்க ஏதாவது உருப்படியான யோசனையா சொல்லுங்க. இல்லை, அப்புறம் நான் தடலடியாக தான் ஐடியா சொல்வேன். அதை கேட்டு நீங்கள் திட்டுவீங்க. இங்க பாருங்க, அதிரடி தான் இந்த ஆக்ஷன் அபிக்கு பிடிக்கும். பட்டுன்னு போட்டு உடச்சிடுங்க. இளவரசிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.